ஒவ்வொரு பொருளை சுற்றியும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு ஒளிவட்டம் இருக்கு, ஒரு ஆரா இருக்கு. சோ அப்படி நம்ம பார்த்துதான் நம்ம இந்த ஆராவை பற்றியான ஆராய்ச்சிகள்ல தீவிரமா இறங்கியிருக்கோம். இது ஆரா என்பது எதுக்கு, உயிருள்ள பொருட்களுக்கு இருக்கா இல்ல உயிரற்ற பொருட்களுக்கு இருக்கா அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருளுக்கும் ஆராவோட வைப்ரேஷன் இருக்கு. அதே மாதிரி நாம் பார்த்து பேசி பழகக்கூடிய அது மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் இல்ல செடி கொடிகளாக இருந்தாலும் அதற்கும் ஆரா அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இதை நம்ம நிறைய என்ன பேசியிருக்கோம்னா, ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு ஒரு பொருள் நல்ல ஒரு வைப்ரேஷன் குடிச்சிச்சுன்னா அதை நம்ம எனக்கு ராசியான பொருள், எனக்கு ராசியான நபர், எனக்கு ராசியான செடி, எனக்கு ராசியான வண்டி, இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு நல்லது கொடுக்கும்பொழுது அது நமக்கு ராசி அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம். இதை எதன் அடிப்படையில ஏத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆறாவும் அந்த பொருளுடைய ஆறாவும் மிக்ஸ் ஆச்சு, மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லுவோம். சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு சில நெகட்டிவ்ஸ் நடக்கும் பொழுது ஒரு 2-3 தடவை நடந்துச்சுன்னா, ஓ இது எனக்கு ராசி இல்ல அப்படின்ற அந்த ராசின்ற வேர்டை வச்சு அதை நம்ம பிரிச்சிருவோம். இது பேட் வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு நம்மளுடைய இன்ட்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எதின் அடிப்படையில நடக்குது அப்படின்னா, இதுதான் ஆறாவின் அடிப்படையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் கடவுளோட படங்கள் இருக்கு இல்லையா, சாமியோட படங்கள் இருக்கு. அந்த சாமியோட படங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு மஞ்சள் லைட்டோ இல்ல வெள்ளை லைட் கொடுத்து அந்த பிக்சர் உருவாக்கி இருப்பாங்க. அது ஏன் அந்த மஞ்சளோ வெள்ளை லைட் கொடுத்து பிக்சரை உருவாக்கியிருக்காங்கன்னா, அந்த பிக்சர் உருவாக்கியிருக்காங்க இல்லையா, அந்த லைட்டுக்கு தான் ஆரா அப்படின்னு சொல்லுவோம். ஆரான்றது என்னன்னா, இது ஒரு லைட்டு, ஒரு எனர்ஜி, ஒரு கலர் அப்படின்னு நிறைய விஷயமா நம்ம பிரிக்கலாம் அதுல. சோ அப்போ எல்லார் வீட்டு படத்துல பாத்தீங்கன்னா அது இருக்கும். இப்போ அது மாதிரி நமக்கும் இருக்கு. ஆனா வெள்ளை நிறத்திலயோ மஞ்சள் நிறத்திலயோ நமக்கு இப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நமக்கு எப்படி இருக்கும்னா, வானவில் நிறங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 7 வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 வண்ணங்கள் தான் நம்மளுடைய உடலை சுற்றி ஓடக்கூடிய அந்த ஒளிவட்டம், அந்த வைப்ரேஷன். இதை புற கண்களால பார்க்க முடியாது. நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணோம்னா புற கண்களால பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம உணர முடியும் அப்படின்றது இந்த ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இது மாதிரி ஒவ்வொரு உயிரற்ற பொருளுக்கும் அந்த 7 நிறம், உயிர் இல்லாத பொருளுக்கும் உயிர் இருக்கக்கூடிய பொருளுக்கும் அந்த 7 நிறம், கற்களாக இருந்தாலும் அதை சுற்றி ஒரு 7 நிறம், தண்ணீராக இருந்தாலும் அதை சுற்றி 7 நிறம். அப்போ நீ எந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும் அதை சுத்தி ஒரு 7 கலர்ஸ் இருக்கும். இதை தான் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க.